பெருவெள்ளம் முடிந்த பிறகு நடக்கும் நிகழ்வுகள் இந்த அதிகாரத்தில் வருகின்றன. தேவன் நோவாவையும் அவருடன் இருந்த ஜீவ ஜந்துக்களையும் நினைத்து பூமியில் காற்றை அனுப்பினார். வெள்ள நீர் குறையத் தொடங்கியது. 150 நாட்கள் கழித்து தண்ணீர் அடங்கியது. கப்பல் அராராத்து மலையில் நின்றது. நோவா காகத்தையும் புறாவையும் அனுப்பினான். காகம் திரும்பாமல் போனது. புறா முதலில் இடம் காணாமல் திரும்பியது. 7 நாட்கள் கழித்து அனுப்பிய புறா ஒலிவ மரத்தின் இலை கொண்டு வந்தது. இதனால் தண்ணீர் குறைந்திருப்பதை நோவா அறிந்தான். மீண்டும் 7 நாட்கள் கழித்து புறாவை அனுப்பிய போது அது திரும்பி வரவில்லை. அப்போது நோவா கப்பலின் மூடியை திறந்து பார்த்தான். பூமி வறண்டு காணப்பட்டது. தேவன் நோவாவையும் குடும்பத்தாரையும் ஜீவ ஜந்துக்களையும் கப்பலிலிருந்து வெளியே வரச் சொன்னார். வெளியே வந்ததும் நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி சுத்தமான மிருகங்களிலிருந்து பலி செலுத்தினான். கர்த்தர் அந்த நறுமணத்தை பெற்று, இனி மனிதனுக்காக பூமியை சபிக்க மாட்டேன், பூமியில் இருக்கும் வரையில் விதை செய்தலும் அறுவடையும் குளிரும் வெப்பமும் உழலும் அறுவடை சுழற்சிகளும் நிற்காது என்றும் வாக்குத்தத்தம் அளித்தார். வெள்ளம் முடிந்து தேவனுடைய கிருபையால் மனிதகுலம் புதியதாய் தொடங்கியது. நோவாவின் பலி தேவனுக்கு பிரியமானதாக இருந்து பூமியை மீண்டும் சபிக்க மாட்டேன் என்று தேவன் உறுதியளித்தார்.